போறாங்க அப்படின்னு இன்னும் யார் சிரிக்க போறானோன்னு எல்லாம் அப்படியே டைட் லிப்ட் ஆயிட்டீங்க டக்குன்னு ஒண்ணுமே சொல்லாம இருக்கும் சிரிச்சிங்க. யார் நல்லா சிரிக்க போறானோ அப்படியே டக் ஓப்பன் பண்ண மாட்டீங்களா? சிரிக்க தெரியாதா? பத்தி நல்லா சிரிக்கிறான் அவன் நம்ம மொட்டை பாஸ். உன் பேர் என்ன? கமல்நாத்தா? கமல் பார் கமல். நீதான் கமலா? இங்க யார் கமல்? யாரா கமல்? யாரு தெரியாதா? தெரியாதவனுக்கு நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். உனக்கு தெரியுமா? உனக்கு கமல் தெரியாது. யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? யாரு? கமலஹாசன். அப்பா, யார் அவரு? சாப்பாடு ராமன் இல்லையா? உலக நாயகனா? யார் சொன்ன உலக நாயகன்னு? தெரியுமா உனக்கு? இவங்க கை தட்டுங்க, நல்லா சூப்பரா. இந்த கைத்தட்டல் பத்தாது. அங்க எல்லாரும் அப்படியே பேசாம உட்காந்துங்க. ஏதோ முன்னாடி 4 பேர் கை தட்டுட்டு நம்மளும் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் 1 2 3 சொல்லுவேன், எல்லாரும் ஜோரா கை தட்டணும். ரெடியா? 1 2 3. முகிலன். முகிலன். முகிலன் என்ன தெரியுமா? மேகம்னு தெரியுமா? மேகம், அப்படியே மழை தர்ற மேகம். குட், ரொம்ப அழகா தமிழ் பேர் வச்சிருக்கான். கை வலிக்க வலிக்க தட்டினான் பாரு. வலிச்சுதா? ஆனா மனசுல உற்சாகமா இருந்ததுல இருந்ததா இல்லையா? எனக்கு பத்தல கேட்கல. அங்க அங்க சொல்லுங்க, உற்சாகமா இருந்ததா? இருந்ததுன்னு சொல்லுங்க, வாயை திறந்து. உங்களுக்கு முழு சுதந்திரம் ஒரு 12 மணி வரைக்கும். கிளாஸ் ரூம்ல எல்லாரும் வாயை மூடுங்க, சத்தம் போடாதீங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நான் நல்லா சத்தம் போடுங்கன்னு சொல்லுவேன், நல்லா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். நானும் உங்க கூட டான்ஸ் ஆடுவேன். அவளுக்கு பயங்கர சந்தேகம் வந்துருச்சு பாரு, இவங்கடா போய் டான்ஸ் ஆடுறாங்க, யாரு பாக்குறதுன்னு. அப்படிதானே? நம்பிக்கை இல்லையா நான் டான்ஸ் ஆடுவேன்னு? இருக்கா? வெரி குட். அவருக்கு பெரிய கை தட்டுங்க. இந்த ஒரு 2-3 நிமிஷம் கை தட்டி, அதுக்கு முன்னாடி கை வலிச்சு, ஆனா மனசு சந்தோஷமாகி, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு இப்படி உட்கார்றதுக்கு முன்னாடி நினைச்சீங்களா? இல்ல நினைக்கல. இதுதான் என்ன, உங்ககிட்ட ஒரு நேர்மறையான எண்ணத்தை உண்டு பண்ணும். நேர்மறைன்னா என்ன? எல்லாத்துலயும் நம்பிக்கை. ஒரு ஆள் வந்தாயா, நல்லா பேசினான், அவன் வாத்தியானா எவனோ தெரியாது எனக்கு, ஆனா வந்தான், நல்ல சிரிச்சான், சிரிச்சிட்டு இருந்தான். முக்கியமான விஷயம் இதுதான். படிக்கிறத ரொம்ப சந்தோஷமா படிக்கணும். இந்த வகுப்பறையில இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும். இந்த சிட்டு மாதிரி இருக்கிற, அவன் பேர் என்ன? உத்ரா. அப்பா, பயமா இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா குத்ரா அப்படிங்கிற மாதிரி உத்ரா அப்படிங்கிற நல்ல பேர். குட்.
சரி, நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இருக்கீங்க இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறீங்க இல்லையா? வேற மாதிரி என்ன வேற மாதிரி படிக்கிறீங்க? அவனுக்கு ஒரு மாதிரியா, அவங்களுக்கு வேற மாதிரியா? அப்படி எதை வச்சு சொல்ற? கிளாஸ் மாறும். கிளாஸ் மாறும். அப்படியா? நீங்க 6வதுல படிக்கிறத +2ல படிக்கவே இல்லையா? அவங்க படிக்கிறாங்களா படிக்கலையா? நீங்க 6வதுல படிக்கிறத 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்களா படிக்கலையா? நீங்க 6வதுல படிக்கிறத 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்களா படிக்கலையா? நீங்க 6வதுல படிக்கிறத 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்களா படிக்கலையா? 6வதுல படிக்கிறத 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்களா 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்களா? அப்புறம் ஏன் வெவ்வேறு? நீங்க அது என்ன வேற? பெரிய வகுப்பு சின்ன வகுப்பா? பெரிய பாடம் சின்ன பாடமா? பெரிய ஏ சின்ன ஏயா? சின்ன பி பெரிய பியா? என்னது? வயசு ஹைட் எல்லாம் கூட. இதுதான் வித்தியாசம், அப்படிதானே? இல்லையா? அதுதான் வித்தியாசம். படிப்பெல்லாம் ஒண்ணுதான். ஆனாலும் சந்தேகமா இருக்கு, இதெல்லாம் படிப்பெல்லாம் எப்படா ஒன்னா இருக்க முடியும்? இல்ல வெவ்வேறு தான் இருக்க முடியும். நீங்க எத்தனை பேர் எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்கீங்க? எல்கேஜிலேருந்து யாரெல்லாம் எல்கேஜிலேருந்து படிக்கிறாங்க? ஸ்கூலுக்கு எல்கேஜின்னு ஒன்று இருக்குல்ல இப்பெல்லாம். யாருக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னால பால்வாடிலாம் படிச்சிருக்கீங்களா? சரி, பால்வாடியிலேருந்து படிக்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. வெரி குட். டவுன். சரி, எப்ப ஆனாவன்னா படிச்சீங்க? எப்ப ஏபிசிடி படிச்சீங்க? ஆனாவுக்கும் ஏபிசிடிக்கும் என்ன வித்தியாசம்? எது தமிழ்? எனக்கு தெரியாது. ஓ, தமிழ் ஆனாவனா தமிழ், ஏபிசிடி இங்கிலீஷா? சரி, இப்போ ஒரு அண்ணாவை கூப்பிடுவோமா? +2 அண்ணா யாராவது இருக்காங்களா? இல்லையா? 11th இருக்காங்களா? 11th அண்ணாவை கூப்பிடலாமா? ஒரு அண்ணாவா? மாரி செல்வம் ஃபேன் நிறைய இருக்காங்க. மாரி செல்வம் வாங்கப்பா. மாரி செல்வம் பெரிய கைத்தட்டு மாரி செல்வம். மாரி செல்வம் ஏன் ஒன்று எல்லாருக்கும் பிடிக்குமா? ஏன் ஒன்று எல்லாருக்கும் பிடிக்குது? சொன்ன உடனே உன் பேரை தான் சொன்னாங்க. வாங்க. நீ ஸ்கூல் பீப்புள் லீடரா? ஏன் பிடிக்குது? உனக்கு தெரியுமா ஏன் பிடிக்குது உங்களுக்குலாம்? உனக்கு ஏன் பிடிக்கும்? ஒன்னு சொன்னிய மாரி செல்வன் யார் முதல்ல சொன்னது? நம்ம பாஸ். நம்ம பேர் என்ன? கமல் சொன்ன. உலக நாயகனே சொல்லிட்டார் உன்னை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? காமெடியா? ஹியூமரா பேசுறியா? சரி, நல்லா படிக்கிறியா? சரி,
யோசிக்காம இப்போ ஏபிசிடியை இசட் வரைக்கும் கரெக்டாக சொல்லணும். யோசிக்கக்கூடாது, டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மைக்கில் சொல்ல மாட்டியா? சொல்லு. நல்லா இருக்காதா? அலர்ஜியா? ஏன் அலர்ஜி? நீ மைக்கில் பேச வேண்டாமா? பேசணும். எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச நீ கண்டிப்பா மைக்ல பேசணும். நீ ஒரு தலைவர் ஆக போற, நீ எதிர்கால தலைவர். மாரி செல்வம் வாழ்க. மைக்ல பேச மாட்டியா? சும்மா பேசுறியா? அவங்களுக்கு நான் கேட்காத. நான் இப்போ அங்கே போயிடுறேன், எனக்கு கேட்குதான்னு பாப்பமா? உனக்கு கேட்குதுன்னு பாப்பமா? மாரி செல்வம் பேசு. நீங்க எந்த ஸ்டாண்டர்டு? 9th? நீ 10th? 10th ஸ்டாண்டர்ட். நீங்க 10th. நீங்க 12th? பயமா இருக்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் கூட படிக்கல. 12th? நீங்கப்பா 11th. நீங்க 11th. வெரி குட். நீங்களா 11th? இட்ஸ் குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. குட். மாரி செல்வம் ஸ்டார்ட். குயிக். டைம் இல்லை. நான் 12 o'clock 12 o'clock 12 மணிக்கு உங்களை வீட்டு டாடா காமிச்சு கிளம்பணும். சீக்கிரம் சொல்லு பாருங்க. மாரி செல்வம் ஏபிசிடி சொன்னா நல்லா இருக்கும்ல? சொல்ல வச்சிருமா? சரி, ஒரே குரல்ல கொடுங்க. மாரி செல்வம் ஏபிசிடி கத்துக்க பார்க்கலாம். மாரி செல்வம் ஏபிசிடி சொல்லுங்க பார்க்கலாம். Come on, quick. இந்த பைக் நல்லா இருக்குப்பா. சரி, நான் பிடிச்சிருக்கேன். I love him very much. எனக்கு மாரி செல்வத்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ஏபிசிடி சொன்னா இன்னும் நல்லா பிடிக்கும்ல? சரி சொல்லு. சொல்லிட்டாரா? கேட்கலையா? இதுக்கு மேல மாரி செல்வம் பாவம் என்ன இல்ல? ஆனா உங்களுக்கு பதிலா நான் கேட்டேன். ஏபிசிடிய கடன்னு இசட் வரைக்கும் சொல்லிட்டாரு. சக்திவேலா சொல்லுமா? அவ்வளவுதான், இந்த ஸ்டார்ஸ்க்கு அவ்வளவுதான். இப்போ ஏபிசிடி கடன்னு சொல்லிட்டாருல, இவர் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்காருல்ல, நீ சொல்லு ஏபிசிடி. இங்க யார் ஏபிசிடி சொல்லுவா? இசட் வரைக்கும். வா கமல், வா. சொல்லு. சூப்பரா எழுதுங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவருக்கு வெக்கம் ஜாஸ்தி இருந்தது ஏபிசிடி சொல்றதுல இல்லையா?
நான் மைக்கில் சொல்ல மாட்டேன், தனியாக தான் சொல்கிறேன். ஆனால் சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பாய் நம்ம பாஸ் இருக்காரு, சும்மா தூள் கழுவிட்டார். மைக்கை நீட்டின உடனே நீ எப்படி படிச்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எப்படி படிச்சீங்களோ அப்படியே சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்களா, இல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்களா, இல்ல 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்களா? அந்த ஏபிசிடி சொன்னப்போ நான் கேட்கிற கேள்வி புரியுதா? புரியுதா? சின்ன வயசுல என்ன கத்துக்கிட்டீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமா போய் இத நான் யார்கிட்டலாம் கேட்டுக்கிறேன், என்கிட்ட பெரிய அண்ணாலாம் படிச்சிருக்காங்க, டிகிரி படிச்சவங்கலாம். டிகிரி படிச்சவங்கள ஏபிசிடி சொல்லுங்கன்னா அவங்களால சொல்ல வர்றாங்க. அதனால அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அர்த்தமா? இப்ப இவர் ஒரு வேர்டை கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னா இவர் படிப்பது சீக்கிரமா படிப்பாரா, இவர் சீக்கிரமா படிப்பாரா? நான் சொல்றது ஏபிசிடி இல்ல, ஒரு வார்த்தையை. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொன்றும் என்ன பண்றோம், தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே என்ன பொதுவா இருக்குது? தெரிஞ்சுக்கிறது. வெக்கம் பொதுவா இருக்கலாம், வெக்கம் தான் பொதுவா இருக்குதான், தெரிஞ்சுக்கிறது பொதுவா இருக்குது. இதை நான் டெஸ்ட் பண்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நான் மாறி சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரைட், ஆல் தி பெஸ்ட். நீங்க நல்லா படிக்கணும், பெரிய தலைவரா வரணும். உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும் ஏபிசிடி தவிர? என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஐயா தெரியுமா? அப்புறம் என்ன தெரியும்? 6வதுல என்ன படிச்சிருக்கிற? 6வதுல இக்குங்கே படிச்சியா? சொல்லிடுவியா அதெல்லாம்? வெக்கமா இருக்கா? நல்லா வெக்கப்படுறான். கமல், குட், நைஸ். சோ இப்போ உட்காந்துங்க உங்க இடத்துல. நீங்க படிச்ச ஏபிசிடியோ இல்ல ஆனா அண்ணாவோ உங்களோட எது வரைக்கும் வரப்போகுது? எவ்வளவு பெரிய படிக்க போகுதுன்னா அது வரைக்கும் வரப்போகுது. ஆனா பெரிய படிக்க ஆரம்பிச்ச பிறகு ஏபிசிடிய வரிசையா சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல? அவசியம் இல்லை இல்லையா? அவசியம் இல்லைல்ல. என்ன தெரியணும்? ஏன்னா எதுன்னு தெரியணும், பின்னா எதுன்னு தெரியணும். இப்ப அபவுட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அதுல என்னென்ன ஆல்பபெட்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியணும். தெரியுமா? ABOUT இருக்கலாம். வெரி குட், கிவ் ஹிம் a hand. இதுதான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு லெவல்லையும் எதை மறக்காம, சின்ன குழந்தையில என்ன படிச்சோமோ அதை மறக்காம, ஆனா அடுத்த வகுப்புக்கெல்லாம் என்ன தேவையோ அதை அப்படியே படிப்படியா என்ன பண்ணிடுவோம், வளர்த்துக்கிட்டே போறோம்ல. இதுதான் படிப்பு, இதுதான் கல்வி. இதுதான் நமக்கு என்ன தெரியுமோ அந்த தெரிஞ்சதுல இருந்து எது தெரியாதோ அதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. புரியுதா? அது புரியுதா? என்னடா இன்னும் வேற மாதிரி இருக்குது பேசுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சத நல்லா உள்வாங்கிட்டே இருக்கணும். அப்படி வாங்கினாதான் தெரியாததோட நம்ம ஒரு உறவு வச்சுக்க முடியும். அப்புறம் அதோட ஒரு புரிதலுக்கு போக முடியும். தெரியுதா? அதுதான். ஏன்னா இதெல்லாம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அதுக்கு தான் சொல்ல வர்றேன், படிக்கணும், இதை நான் படிக்க ஆகணும், இதுல இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். இவெல்லாம் உட்காந்துருக்கீங்களே, ஏதோ நான் சொல்ல போறேன், இதுல என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்கு உட்காந்துருக்கவங்க இருக்காங்க. எல்லாரையும் கொண்டு இங்க உட்கார வச்சுட்டாங்க, நம்ம உட்காந்துருப்போம் இது வரைக்கும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எல்லாரும் கொண்டு உட்கார வச்சுட்டாங்கன்ற உட்காந்துருக்கிறோம். இந்த பெல் அடிச்ச உடனே அப்படியே சிட்டா பறந்துருவோம். அப்படிதான் இருக்கீங்க நிறைய பேர். நோவா எஸ்? அப்படி இல்லை. அதுதான் இந்த சின்ன பசங்க கிட்டயோ இல்ல பொண்ணுங்கிட்டயோ இந்த படிக்கிற மாணவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்
என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கண்ணிலே இருக்குது. தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கிறது, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, ஆனா எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. அதானே தெரியல, எப்படி படிக்கல. ஒரு போமோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவோ என்ன இருக்குது சொல்லி தராங்க, அப்புறம் மறுபடியும் அதை எப்படி படிக்கிறது தெரியல. அது அங்கதானே கஷ்டப்படுறோம், அங்கதான் கஷ்டப்படுறோம். சில பேர் வேகமா அதை புரிஞ்சுக்கிறாங்க, சில பேருக்கு மெல்ல புரிஞ்சுக்கிறாங்க, சில பேருக்கு புரியவே இல்லை, உட்காந்துருக்காங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா ஒரே மாதிரி பாடம் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாடம் தான். ஏன் நமக்கு புரிதல்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது? அதை புரிஞ்சுக்கிறதுல டிஃபரன்ஸ் இருக்குதா, இருக்கா இல்லையா? அதை எப்படி நம்ம ஓவக்கம்னா அதை கடந்து நமக்கு எப்படி எல்லாம் தெரியும், எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. தூக்கம் வருது இல்ல, தூக்கம் வருது, தூங்குறியா, இப்படி படுத்து தூங்குறியா? மேல இவருக்கு ஒரு கை தட்டுங்க. பேர் என்ன? முத்து முத்து இல்லப்பனுக்கு ஒரு கை தட்டுங்க வரலாம். சுறுசுறுப்பு ஆயிடுச்சு, அப்ப ஆயிடுச்சா? வெரி குட். ஏன் இந்த டிஃபரன்ஸ்? புரிந்து கொள்வதில் நமக்கு என்ன இருக்குது, வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு மார்க் எல்லாம் டெஸ்ட் எல்லாம் வச்சு உங்களுக்கு மார்க், இந்த மார்க் எல்லாரும் 100க்கு 100 வாங்குறது இல்லை, அது மாதிரி எல்லாரும் முட்டை வாங்குறது இல்லை. இல்ல, அதுக்கு இடையில எத்தனை மார்க் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னது, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கான அளவுகோல் இல்லையா? அந்த அளவுகோல் தான் உங்களுடைய. இங்க பாருங்க, நீங்க பேசணும், நான் அங்க போனா நீங்க பேசக்கூடாது, கேட்கணும். லிசனிங் தான் முக்கியமான விஷயம். இது செல்வ கணேஷா? யாரு செல்வ கணேஷ்? என்ன ஸ்பெஷலவா? நல்லா படிப்பானா? வெரி குட். செல்வ கணேஷ் ஒரு நல்ல கை தட்டு. முக்கியமா வெளியில இருந்து சொல்லி தரது நல்லா இருந்தா நான் நல்லா புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்கிற கேள்வியே நல்லா புரிஞ்சுக்கங்க. டீச்சர்ஸோ இல்ல வெளியில இருந்து சொல்லி தர்றவங்க நல்லா சொல்லி தந்தா நான் நல்லா புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்குள்ள நான் ஒரு பெரிய எனக்கு இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தையும் ஒரு உணர்வையும் நான் நல்லா உருவாக்கிக்கிட்டா நல்லா படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 கேள்வி கேட்டிருக்கேன். வெளியில இருந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு, எனக்குள்ள உற்சாகமும் உத்வேகமும் படிக்குங்கிற அந்த ஆவலும் அதிகமா இருந்ததுன்னா நான் நல்லா படிப்பேன். எது எல்லாரும் ரெண்டாவதா? எல்லாரும் ரெண்டாவது ஒத்துக்கிறீங்களா? இல்ல முதல் ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவதா? இங்க வரேன், பெரிய கிளாஸ் பசங்களுக்கு வரேன். ரெண்டாவதுக்கு வரீங்களா, ஃபர்ஸ்ட் வரீங்களா? ரெண்டாவது தானா? எல்லாரும் ரெண்டாவது தானா? எல்லாரும் ரெண்டாவது தானா? பெரிய கைத்தட்டல கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். இதுதான் இந்த உற்சாகமும் இந்த உத்வேகமும் இந்த புரிதலும் எனக்குள்ள இருந்து தான் வரணும். நான் அதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாரும் கீழே இழுத்து விடவே முடியாது. உண்மைதானே? 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 ரைட். இப்ப ஒரு சின்ன கதை சொல்றேன். சின்ன கதை. இந்த ஈகிள் தெரியுமா? பெரிய கழுகு. அந்த கழுகு அதனுடைய குஞ்செல்லாம் எங்க பொறிக்கும்? மலை மேல, மரத்து மேல, பெரிய பெரிய மரத்து மேல. சின்ன கீழே எல்லாம் சாதாரண இடத்துல அந்த குஞ்செல்லாம் பொறிக்காது. அது குஞ்சு வெளியே வந்துடுது, அதுக்கும் இறகெல்லாம் முளைக்குது. அந்த இறகு முளைச்சு
பாத்தீங்கன்னா அந்த பெரிய கழுகு மாதிரியே அந்த சின்ன குஞ்சு கழுகும் என்ன ஆயிடும், இறகெல்லாம் முடிச்சு இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா அதுக்கு என்ன தெரியாது, பறக்க தெரியாது. அது கழுகுதாங்க, கழுகுடைய வடிவில் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த சின்ன குஞ்சுக்கு பறக்க தெரியாது. அப்ப என்ன பண்ணும் தெரியுமா, இந்த கழுகு மலர் முகத்துல போய் கொண்டு போய் வச்சு அம்மா பறவை என்ன பண்ணும், அப்படியே அதை தள்ளி விட்டுரும். அந்த சின்ன குஞ்சு பறவைய நல்லா முட்டி தள்ளி விட்டுரும். அப்படி அந்த தள்ளி விட்டவனதான் அதுக்கு தெரியும், கீழே விழ போகும்போதுதான் ஆஹா நமக்கு இறவி இருக்குது, பறப்போம் அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சு. அப்ப அம்மா பறவை பண்ணது சரியா தப்பா? சரிதானே. தள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்காம பறக்கணுங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு அம்மா பறவை இருக்காங்களா இல்லையா? இதான் இந்த புஷ். உங்களை வெளியில உள்ள இருந்து தள்ளுறது, அதுதான் தள்ளணும். அது தள்ளிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னு வரணும். எல்லாருக்கும் தெரியும்ல, என்ன படிக்கணும்னு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? இப்ப மேடம் சொன்னாங்கல்ல, நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா பெரிய ஆளா வரலாம், கல்வி செல்வம்னா எதாலையும் அழிக்க முடியாது அப்படின்னா சொன்னாங்கல்ல. அப்ப எல்லாருக்கும் தெரியுது, அது எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. அப்ப கல்வி செல்வம் வேணும். அது மட்டும் இல்ல, கல்வி செல்வத்தோட கல்வி தரக்கூடிய சில குணங்கள்லாம் உங்களுக்கு வேணும். எப்படி யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஒழுக்கத்தோட என்ன வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இதுவே ஒரு பெரிய குணம். மாறெல்லாம் நீங்க ரொம்ப அருமையா இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டி எப்படி இருக்குது, சமூக வெளியில ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிட்டு போனானா இல்ல பைக் ஓட்டிட்டு போனான்னா ஒழுங்கா போறானே தெரியல. நம்ம நடந்து போனாலும் எய்தாப்புல வரவன் ஒழுங்கா வரானான்னு தெரியல இல்லையா? இந்த இடத்துல எல்லாரும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், இந்த இடத்துல எல்லாரும் ஒழுங்கா இருக்கிறோம், இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு நல்ல நினைப்பு இருக்குது, மரியாதை உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிறீங்க, அடுத்தவங்களை மதிக்கிறீங்க, இவ்வளவு இருக்குது. ஆனா வெளியில போனா வேற மாதிரி இருக்கா? அப்படித்தானே இருக்கு இல்ல? இப்ப எத்தனை வகுப்புல எல்லாம், நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் வெவ்வேறு ஊர்ல எல்லாம் மாணவர்களுக்கு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க சமூக வலைதளங்கள்லாம் பாக்குறீங்களா இல்லையா? கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படுறீங்க. அது மாதிரியான தடம் பரண்டு போகக்கூடிய மாணவிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்ன மாதிரியான சூழல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. இங்க நல்லா இருக்கிறோம், ஆனா வெளியில போனா நமக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சரி, அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும்? நம்மளை கல்வி நமக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்குமா? 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 கொடுக்காதா? கொடுக்கணும், கொடுக்குது. அதை புரிஞ்சுக்கணும். புரியுது நான் சொல்றது? முக்கியமான இடத்த பேசிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கை தட்டணும், நல்ல உற்சாகமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு உங்களுடைய கல்விக்கும் நீங்க படிக்கிற படிப்புக்கும் நீங்க வெளியில போய் நீங்க எப்படி இருக்கீங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன மாதிரி நீங்க இருக்கீங்களோ அதே மாதிரிதான் எங்க இருக்கணும்? வெளியிலையும் இருக்கணும், வீட்லயும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும், சமூகத்திலையும் இருக்கணும். அப்ப அது மாதிரியான ஒரு பழக்கத்தை நீங்க எப்ப இங்க இருந்தே பழகிக்கணும். அதுக்குதான் வகுப்பு, அதுக்குதான் என்ன மாதிரியான இதெல்லாம் உங்களோட சேர்ந்து எல்லாருமா உட்கார்ந்து ஹெட்ரோஜீனியஸ் வெவ்வேறு வீடுகள்ல இருந்து வரீங்க, வெவ்வேறு பின்புலத்துல இருந்து வரீங்க, ஆனாலும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எதுக்காக? ஒரு ஒத்த சிந்தனை. இந்த சமூகம்னா நம்மளை அங்கீகரிக்கணும், இந்த சமூகத்துக்கு நாம ஏதாவது செய்யணும் இல்லையா? இருக்காது, இருக்கணும். அதுதான் எங்களெல்லாம் அங்க வரவழைச்சிருக்கு. இந்த சக்தி இருக்காருல்ல, அவர் என்னுடைய மாணவர்.
என்னுடைய மாணவர் நல்லா கை தட்டலாம். கலை வளர்மணின்னு தமிழக அரசுடைய என்ன அந்த அவார்டு எல்லாம் வாங்கினவர். இந்த கலை அழிஞ்சு போயிட்டு இருக்குல்ல, பொம்மலாட்டம் அப்படிங்கிறதெல்லாம், அந்த மாதிரி பப்பட் ஷோ எல்லாம் இந்த மாதிரி மாணவர்களுக்காகவே கொண்டு சேர்க்கணும்ட்டு பண்ணிட்டு இருக்காரு அவர். அவரை வந்து நான் எங்க இருந்து அவர் மாணவனா இருக்கிறது நான் பார்த்துட்டு இருக்கேன். கவனிப்பா தம்பி, கேட்டு கவனிங்க. தெரியுதா? நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த இடத்துல நான் ஏன் கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன்? கவனிக்க என்ன கவனிக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள உங்களை கவனிக்கணும். அதான் உள்ள கவனிக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? நான் இந்த சமூகத்துக்கு தகுதியானவனா இருக்கனா? நீ தான் முடிவு பண்ணணும். இன்னும் சொல்ல போனா, நீ நல்லவனா இருக்கிறத யார் முடிவு பண்ணணும்? அப்பா முடிவு பண்ணுமா, அம்மா முடிவு பண்ணுமா, சமூகம் முடிவு பண்ணுமா, டீச்சர் முடிவு பண்ணுமா? நீ நல்லவனா? யாரு முடிவு பண்ணணும்? சமூகம் தான் முடிவு பண்ணுமா? எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு குரல் சொல்றாங்க, இந்த சமூகம் தான் நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்லவனா இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும்ட்டு. அப்படியா? நாங்க முடிவு பண்ணோம். சரியான பதில். கை தட்டுங்க. என்ன பேருமா? அனுஷியாவுக்கு பெரிய கை தட்டு கொடுங்க. பெரிய கை தட்டுங்க. இதுதான் வேணும். நான் நல்லவனா இருக்கிறது, நான் நல்லா படிக்கணும், நான் வந்து பிரத்தியார் என்னை பார்க்கும்போது நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றத வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும். நீங்க ஒவ்வொருத்தரும் தான் முடிவு பண்ணணும். அப்படி மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை நோக்கி எந்த கெட்டதும் வராது. புரியுதா? எந்த கெட்டதும் வராது. எல்லாரும் என்ன இருப்பீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருப்பீங்க? துணையா இருப்பீங்க. யாருமே தனி மனிதரே கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஆளே கிடையாது. எல்லாமே டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் அது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறோம். இந்த நிமிடம், இந்த நொடி நான் யாரை சார்ந்து இருக்கிறேன்? உங்களை தான் சார்ந்து இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஏதோ சொல்லணும், உங்களோட நான் வந்து பேசணும். இந்த பேச்சு உங்களுக்கு சரியா போய் சேரணும். உங்களுடைய மனப்பாங்க மாத்தணும். மாத்துதா? இந்த நேரத்துல என்ன உங்களுக்குள்ள இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மனோநிலையும் இப்ப இருக்கிற மனோநிலையும் மாறி இருக்கா? மாறலையா? ஏதோ ஒரு விஷயம் உங்களை தூண்டிருக்கா? நான் பேசுனதுல தூண்டிருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தூண்டலாம். ஆனா எதை நோக்கியது? ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி. உங்களுடைய அந்த பிம்பம், இமேஜ் இருக்குல்ல, அது எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த சொசைட்டில நீங்க எப்படி இருக்கணும், நீங்க என்ன கரியர், என்ன வேலைக்கு போகணும், என்ன மாதிரியா. இங்க சொன்ன நம்ம மாறி செல்வம் ஒரு தலைவனா மாறுவான்ட்டு, அதே மாதிரி அவனுக்குள்ள ஒரு கனவு வரணும். நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாய் பறவை தள்ளி விட்ட மாதிரி உங்களை வெளியே நீங்க கொண்டு வரணும். செய்வீங்களா? உங்க படிப்பு வழியாகவும் செய்யலாம். உங்களுடைய அந்த நடத்தை இது பார்த்தீங்கன்னா, நடத்தை ஒழுக்கம் இது வழியாகவும் செய்யலாம். உங்களுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, பேச்சு நல்ல வார்த்தைகளை பேசுறது, நல்ல விதமா பேசுறது, அடுத்தவங்க மனம் நோகாம பேசுறது, இதெல்லாம் நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் சொல்ல முடியாது. கெட்ட பிள்ளைனோ கெட்ட பையனோ சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? அப்ப உங்களுக்கு என்ன இருக்குது? சுதந்திரமும் இருக்குது,
அதே நேரத்துல பொறுப்பும் இருக்குது. புரியுதா? இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது. உங்க முகத்தை எல்லாம் பார்த்த உடனே என்ன அழகான முகங்கள், என்ன அற்புதமா அப்படியே ஒரு மலர்ச்சி, ஒரு ஒரு அப்படியே இன்னைக்கு பூத்த அப்படியே மலர் போல ஒரு பெரிய மலர் தோட்டத்துக்குள்ள வந்த மாதிரி உங்க முகங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை அப்படியே உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துட்டு போறேன். எங்கிட்ட இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சதா? 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 கிடைக்கலையா? இந்த மகிழ்ச்சியோட நான் சொன்ன விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கைக்கே நீங்க எடுத்துட்டு போகணும். செய்வீங்களா? வாழ்க்கைங்கிறது யாரோ உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை, நீங்களா வாழ போறது, நீங்களா தயார் பண்றது, நீங்களா அதுல நீங்க யாருங்கிறத உறுதிப்படுத்துறது. இவ்வளவும் நீங்க தான். நீங்க படிக்கிறதும் நீங்க தான், உங்களை ஒரு நல்ல குடிமகனா உருவாக்கிக்கிறதும் நீங்க தான், அந்த குடிமகன் எல்லாருக்கும் பயன்படக்கூடியவனா இருக்கிறதும் நீங்க தான். எல்லாம் எங்க இருந்தா வருது? உங்ககிட்ட இருந்து தான் வருது. நீங்க தான் அது காரணம். அனுஷியா கரெக்டா சொன்ன மாதிரி அனுஷியாவுக்கு இன்னொரு தடவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல கொடுப்போம். கொடுக்க சத்தமா, இன்னும் சத்தமா, சத்தமா கொடுங்க. பத்தல பத்தல பத்தல. இந்த அருமையான நேரத்தை, இந்த டைமை என்ன கொடுத்த இந்த கல்லூரியுடைய நிர்வாகம், இந்த நிர்வாகத்தோட எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. அருமையா சாந்தமே உருவாய் சாந்தின்னு உங்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் கிடைச்சிருக்காங்க. நல்ல கணீர்னு குரல். அவங்கள பார்த்த உடனே என் கூட வேலை பார்க்குற இன்னொரு சாந்தி அவங்க தான் ஞாபகம் வர்றாங்க அவங்க பேசுறதுல. அதே மாதிரியே தெளிவு பேச்சு. என்ன இதெல்லாம் இதெல்லாம் நீ உருவாகிறதுக்கு வெளியில யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீ மாடலா எடுத்துக்கோ, முன்மாதிரியே எடுத்துக்கோ. எடுத்துட்டாதான் நீ மேல வர முடியும். சரிதா? இப்படி ஒரு வாய்ப்பை அருமையா ஏற்படுத்தி கொடுத்தார். என்னுடைய நண்பரை நாம சொல்லணும், என்னுடைய நண்பர் சொல்லணும், திரு செல்வின் அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க. உங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், இந்த பள்ளிக்கு வரும்பொழுது அந்த சைக்கிள்ல அப்படியே உள்ள இந்த பள்ளியுடைய மாணவர் இவர். உங்களை மாதிரி இதே மாதிரி இந்த ரிஸ்க்ல உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு சமூகத்துல ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவர். இவரெல்லாம் உங்களுக்கு நம்ம பள்ளியில இருந்தே வந்த ஒருத்தர். எந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகத்துக்காக, இன்னும் சொல்ல போனா உங்களை மாதிரியான சின்ன சின்ன மாணவர்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அந்த அந்த உத்வேகம் தான், அவருக்கு கொடுத்த அந்த விஷயம் தான். நீங்க வாங்க என்னன்னு கூப்பிட்டது தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். இவர் தான் அது காரணம். நல்ல கை தரலாம். புரியுதா? நல்லது செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு, நல்ல விஷயங்களை கொண்டு போறதுக்கு நமக்கு எந்த தடையுமே எங்கேயுமே இல்லை. புரியுதா? அதை ஒழுங்கா கொண்டு போவாங்க. கொண்டு போவீங்களா? நல்ல வாழ்க்கை அமையுமா உங்களுக்கு? நல்லா படிப்பீங்களா? பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வருவீங்களா? அப்படி பதவிக்கெல்லாம் வந்து எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதற்கு முன் எல்லோருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.